ஹலோ ஆல் என்சிஆர்டியில் இதோட பேசிக் கான்செப்ட் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த இன்டியூஸ்டு சார்ஜஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப இருக்காது. இந்த ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு செம்ம கிளாரிட்டி கிடைக்கும். ஆக்சுவலாக என்சிஆர்டியில் பேசிக் கண்டென்ட் இன்சைட் கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ, அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். கரெக்டாக இன்சைட் கண்டக்டர் கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ. அப்போ சார்ஜ் எல்லாம் எங்கே சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்வேஸ் சார்ஜ் ரிசைட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். ஓகே, இது ஷெல்லாக இருந்தாலும் ஷெல்லு வேற ஸ்பியர் வேற, நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த இடத்துல ஷேட் பண்ணியிருக்காங்களா, அது ஷெல்லோட திக்னஸ். சொல்ல போனா அங்க சாலிடா ஒரு சிஸ்டம் இருக்குன்னு அர்த்தம். எம்டியா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள இந்த ஒயிட்டா இருக்க இந்த போர்ஷனும் அதுக்கப்புறம் வெளியில இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ இது திக்னஸ். கரெக்டா சொல்லணும்னா நீங்க கோகோனட் ஷெல்லோட திக்னஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, செம்ம ஃபீலா இருக்கும் அது. ஓகேவா? எஸ். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சார்ஜை பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 1ல எங்க எப்படி இருக்கும், 2ல எப்படி இருக்கும், 3ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இதுல பிளஸ் கியூ வச்சிங்க அப்படின்னா இங்க கண்டிப்பா மைனஸ் கியூ இங்க இன்டியூஸ் ஆகும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல மைனஸ் கியூ இன்டியூஸ் ஆகும். இங்க மைனஸ் கியூ இருந்தது அப்படின்னா வெளியில பிளஸ் கியூ இன்டியூஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளமும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஷெல்லுக்கு வெளியில 3Q இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஷெல்லுக்குள்ள ஒரு கியூவை வைக்கிறேன். இங்க என்ன ஆகும், மைனஸ் கியூ இன்டியூஸ் ஆகும், வெளியில பிளஸ் கியூ. அப்போ வெளியில டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4Q ஆகிடும். ஓகே ஃபைன். சரி சார், நீங்கள் ப்ளஸ் கியூ சொல்கிறீங்க, உள்ள மைனஸ் வச்சா என்ன ஆகும்னு கேட்டால் இங்கே மைனஸை வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ள சர்ஃபேஸ் இன்னர் சர்ஃபேஸில் ப்ளஸ் கியூ இன்டியூஸ் ஆகி வெளியில் மைனஸ் கியூ ஆகிடும். ஸோ பேசிக் கற்றுக்கிட்டிங்களா? இப்போ ப்ராப்ளம் போயிடலாம். உள்ள கியூ இருக்கு, இது இன்னர் ரேடியஸ், மைனஸ் கியூ இன்டியூஸ் ஆகும். இதுல இருந்து டெஃபினட்டா எலக்ட்ரிக் ஃபீல்ட் போகும், அதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். டெஃபினட்டா இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிராவல் ஆகும். எஸ். ஆனா அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோவா இருக்கும். அது பேசிக் கண்டிஷன். அப்ப இந்த போர்ஷன்ல எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கவே இருக்காது. கரெக்டா? அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளியில சார்ஜ் என்ன இருக்கு, பிளஸ் கியூ இருக்கா? எஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. இப்போ இந்த டயக்ராம் நல்லா பாருங்க. அப்போ 1ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கா? உள்ளுக்குள்ள எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு தானே? இருக்கு. 2ல ஜீரோ. நான் எந்த லைனுமே போடல பாருங்க, பிரேக் ஆயிடுச்சு பாருங்க. நான் இப்படி போடவே கிடையாது. இப்படி போட்டா 2ல இருக்குன்னு அர்த்தம். 1 வரைக்கும் தான், இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் தான் வரணும். அதுக்கப்புறம் 3ல இருக்கா? இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? எல்லாத்துலயும் 2 0ன்னு கொடுத்துட்டாங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்குனே கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் இன் த சென்ஸ் இன்சைட் கண்டக்டர் Q இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால எல்லா ஆப்ஷன்லயும் அது இருக்கு. பட் அடுத்த ஆப்ஷன் பாருங்க, E1 0 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு, ஃபோர்த் ஆப்ஷன் தப்பு, தேர்ட் ஆப்ஷன் தப்பு. ஸோ இப்படி மற்ற ஆப்ஷன்ஸையும் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். E1 is equal to 0 correct, E2 is equal to 0, E3 is equal to 0. So option 2 is the right answer. என்னை பொறுத்த வரைக்கும் இன்டியூஸ்டு கான்செப்ட்ல இது ஒரு நல்ல ப்ராப்ளம். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.